வெல்கம் டு தமிழ் மொபைல் டெக். தமிழ் மொபைல் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்லைட் ஆப்னா என்னென்னா, நம்ம மொபைலில் லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணால் அமௌண்ட் ஏறும் அப்படி சொல்கிறாங்க. அது எவ்வளவு உண்மையாக போயின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னா, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஸ்லைட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்லைட் ஆப்னா ஏர்ன் ஃப்ரீ ரீசார்ஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் காட்டுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் காட்டும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு 54.4 இருக்குது. இது எப்படின்னா, நான் ஒரு வாரமாக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு வாரம் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு 54 ரூபாய் ஏறி இருக்குது. ஸோ இது ரீசார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ரேண்டம் நவுண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் டாப்அப் பைத்தான் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு மொபைல் டாப்அப் வேணும்னா மொபைல் டாப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கேஜின்னு கேட்கும். நீங்கள் போஸ்ட்பெய்டாக ப்ரீபெய்டான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் என்ன நெட்ஒர்க்கு சொல்லி போட்டுக்கோங்க. நான் ரிலையன்ஸ் நெட்ஒர்க், ஸோ ரிலையன்ஸ்னு போட்டுக்கிட்டேன். ஈஸி, மினிமம் 50 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும். 50 ரூபாய்க்கு கீழே நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ 50 ரூபாய்க்கு போட்டுக்கோங்க. இப்போது ரேண்டம் நோட் கொடுத்து பார்க்குறோம். ஓகே கொடுங்க. ரேண்டம் ரிக்வெஸ்ட் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ரீசார்ஜ் சென்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி காட்டுதுங்க. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்ப்போம். இப்போது 54 ரூபாய் இருந்துச்சுங்களா, 50 ரூபாய்க்கு ஈஸி ஆகிடுச்சு. 4 ரூபாய் இதில் இருக்குங்க. இதில் ஈஸி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் வெளியே வந்துடுங்க. நீங்கள் எப்படினாலும் மொபைலை லாக் பண்ணிக்கோங்க. திரும்ப அன்லாக் பண்ணுங்கள். அன்லாக் பண்ணுறப்ப இந்த சைடு பண்ணினா நீங்கள் ஸ்லைடு நம்மளோட மொபைல் அன்லாக் ஆகிரும். சப்போஸ் இந்த சைடு பண்ணிங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வரும். எப்படி இருந்தாலும் இந்த சைடு பண்ணாலும் 5 பைசா நமக்கு ஏறும், இந்த சைடு பண்ணாலும் 5 பைசா ஏறும். ஸோ ஒரு வாரத்தில் நீங்கள் இப்படியே பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 100 ரூபாய் யூஸ் பண்ணுற மாதிரி கூட வரும். நீங்கள் வெளியே போய் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஸோ இது சிம்பிள் மெத்தடு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். *367# ரிலையன்ஸோட பேலன்ஸ் செக் பண்ணுற நம்பர் இதாங்க. என்னோடய பேலன்ஸ் இப்போ வெறும் 5 பைசா தான் இருக்குது. ஸோ இது ரீசார்ஜ் ஆகணுன்னா எவ்வளோ ஏறுதுன்னு சொல்லிட்டு நாம் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். ஈஸி பண்ணி இப்போ என்னோடய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ என்னோடய பேலன்ஸ் 38 ரூபாய் 22 பைசா இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு கால் பேசிட்டேன், அதனால் 2 ரூபா போயிடுச்சு. மொத்தம் 40 ரூபாய் ஏறி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.